ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, பாப்பாத்தி அம்மன், அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இது ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, உங்களுடைய ஆஸ்ட்ரோ சப்னா பேசுகிறேன். குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நவம்பர் 15, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 6:19 காலை வரை சதுர்த்தி, பின்னர் 2:58 காலை வரை விடியற்காலை வரை பௌர்ணமி, பின்னர் பிரதமை. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 9:55 இரவு வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். யோகம் வியாதிபாதம் 7:30 மணி காலை வரை, அதன் பின் வரியான் 3:33 காலை வரை, அதன் பின் பரீகம். கரணம் வனசை 6:19 காலை வரை, பிறகு பத்திரை 4:38 இரவு வரை, பிறகு பவம் 2:58 விடியற்காலை வரை, பிறகு பாலவம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் காலை 12:15 1:15 மணி வரை, மாலை 4:45 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 1:45 2:45 வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. குளிகை 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. யமகண்டம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. இன்னைக்கு சூரிய உதயம் 6:14, கரணம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம் உத்திர அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க, கன்னிராசிக்காரங்களுக்கு. திதி பௌர்ணமி. அதே மாதிரி கிரக நிலைகள் பார்த்தோம்னா, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சூரியன், விருச்சகத்தில் புதன், தனசில் சுக்கிரன், சனி கும்பத்தில் இருக்கிறார், மீனத்தில் ராகு. இதுதான் சஞ்சார நிலைமை. இப்போது பௌர்ணமி திதி. இன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, கார்த்திகை கௌரி விரதம் இருக்கக்கூடிய விஷயங்களும் பணங்க. இன்றைக்கி சர்வ பௌர்ணமின்னு லக்ஷ்மி பூஜை இன்றைக்கி பண்ணுறது, துளசி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி சிவனுக்கு மகா ஈஸ்வரனுக்கு அனாபிஷேகம் அப்படிங்கிறது எல்லா திருக்கோயில்களில் மேக்சிமம் பண்ணுவாங்க. இப்போ அனாபிஷேகம் கலந்து கொண்டால் மிகப்பெரிய தன தானியத்துக்கு குறைவு இருக்காது வீட்டில். அதே மாதிரி சிவனுடைய முழு அருள் இந்த நாளில் உண்டு. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோணும். அப்படி ஐப்பசி மாதம் வருகின்ற இந்த பௌர்ணமி பரணி நட்சத்திரத்தில் மேஷ ராசியில் ஏற்படும். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணியில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ராசியான துலாம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிற நிலையில் சுக்கிரவாரமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர்றது ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி சிவாலயங்களில் அனாபிஷேகம், சிவபெருமானுக்கு அன்னம், காய்கறி, பழம், உணவால் அலங்கரிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் இந்த ஆண்டு வருகின்ற போல எல்லா விதமான வெள்ளியின் ஆதிக்கம் கொண்டிருக்கிறதுனால அம்பாள் மற்றும் சிவபெருமானை வழிபடலாம். அனாபிஷேகம் நடைபெறத நீங்கள் ஈசனை அன்னாபிஷேக கோலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னதோஷம் முதல்ல போகும். இந்த பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்து பல வகையில் சிறப்புகளை உடையதாக கண்டிப்பாக இருக்கும். இந்த ஐப்பசியில் வர பௌர்ணமி நாளில் சிவனை தரிசிக்கிறது சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் சோறு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்மளுக்கு சோறு தானே முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லி காமெடி பண்ணலாம். ஏன்னா நம்ம உடலை வளர்க்குறதும் உயிரை வளர்க்குறதும் அதுதான். தானியம்தான், தனம்தான், தானிய வரவு தான். இந்த தானியங்கள், சோறு, இந்த அரிசி, பருப்பு, காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். எப்படின்னா அந்த சொர்க்கத்துக்கு போகிற வரைக்கும் சோறு கிடைக்கும்னு சொல்கிறது பெரிய விஷயம். அன்னதோஷம் இருந்து நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, நிறைய பேருக்கு சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்க இன்னைய தேதி வரைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னாபிஷேகம்னா சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. சில பேர் நோய்வாய்ப்பட்டு சாப்பிட முடியாமல், அவங்க நினச்சதை சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. பணம் இருக்குங்க சாப்பிட முடியலைங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. நோய் இருக்குங்க சாப்பிட முடியலைங்க, பணம் இருந்து என்ன பிரயோஜனம், டைம் இல்லைங்க சாப்பிட முடியலைங்க. இதெல்லாம் ஒரு வகையான தோஷம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியலன்னா அது என்ன ஒரு நன்மை? அப்போ இந்த அன்னாபிஷேகம் அந்த ஒரு சிறப்பு. சொர்க்கத்துக்கு போகும் வரை சோறு கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தானே.
அப்போ அந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் தனி சிறப்பு உண்டு. அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றுகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தில் சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றுவார். திங்கள் முடி சூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது தான் சிறப்பு. நவகிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி என்கிறதுனால அன்று சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அனாபிஷேகம் செய்தது. இந்த அனாபிஷேக தரிசனம் செய்து உணவை சாப்பிட்டால் அன்னதோஷம் துவேஷம் அப்படிங்கிறதுலாம் நீங்கும். அன்ன பரபிரம்மா என்று கூறி உணவை இறைவனை பாவிப்பது தான் இங்கே தர்மம். இந்த உடலை வளர்ப்பது மட்டும் இல்லை, உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம் தான். சாப்பிட்லன்னா நம்ம மனசும் கலங்கும், அறிவும் கெட்டு போகும், வயிறும் கேட்கும். கொஞ்சம் சாப்பிடாம தான் இருந்து பாருங்களேன், ஒரு 2 நாள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதை யாரும் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சொல்கிற விஷயம் புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறோம். அப்போ அந்த அன்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில். கல்லினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன் என படியளக்கக்கூடிய தெய்வம் ஈஸ்வர பெருமான். அதனால் அன்னத்தை பற்றி அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ என்ற சமவேதத்தில் கூறப்படுகிறது. எங்கு நிறைந்திருக்கும் பரும்பொருள் அன்னத்தில் இருக்கிறார் என்பதே இதோட பொருள். அன்னம்தான் உலகில் வாழும் உயிர்களுக்கு அடிப்படை. உயிர்களுக்கு படைத்தோடு மட்டுமல்லாமல் உண்பதற்கான இறையும் படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று அன்னாபிஷேகம் செய்கிறோம். இந்த அன்னாபிஷேகம் முழு நல்ல பலனுடன் இருக்குவது ஈஸ்வர பெருமாள் கோயிலுக்கு சென்று அன்னாபிஷேகத்தை கண்டறிவது மிகப்பெரிய தானிய தோஷத்தை அன்னதோஷத்தை நீக்குவார் அப்படிங்கிறது தான் பொருள். இப்போது அனைத்து ராசினருக்கும் என்னென்ன எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்க, ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாள், மிகப்பெரிய ஒரு நல்ல பிராப்தம் அமையக்கூடிய நாள். ஆதரவு அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்ஸ் வேணும். லைஃப்பில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருக்கடி இருக்கும் போது ஆதரவு இருந்தால் மட்டும்தான் ஒரு அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். அதுதான் விஷயம். அந்த ஆதரவு இன்றைக்கி முழுமையாக கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக உண்டு. எல்லாத்துக்கும் சப்போர்ட் வேணும். அரசியலில் இருந்தால் பொலிட்டிஷியன் சப்போர்ட் வேணும், மக்களுடைய சப்போர்ட் வேணும். பொலிட்டிஷியனாக இருக்கிறது போது மக்கள் சப்போர்ட்டை எதிர்பார்க்குற மாதிரி தொழிலில் இருக்கும் போதும் மக்களுடைய சப்போர்ட் இருக்கணும். மானிட விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே ஒருத்தருடைய அரவணைப்பு அப்படிங்கிறது ஒரு ஆறுதல். இந்த ஆறுதலை இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா தவறான ஆதரவாக சரியான ஆதரவான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கான நாள் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மேஷராசிக்காரங்களுக்கு சோதனை கடந்த சாதனையாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். பௌர்ணமி தினமாக இருக்கிறதுனால மாலை வேளைகளில் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப உத்தமமான நல்ல பலனை கொடுக்கும். மேஷராசிக்காரங்க இன்றைக்கி ரொம்ப யோசித்து முடிவெடுங்க, இதுதான் நன்மையை கொடுக்கும். ரிஷபராசிக்கு இன்றைக்கி சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி சிக்கல் சிங்காரவேலரை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய ரகசியமான சில விஷயங்கள், ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் யோசித்து முடிவெடுங்க. நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. அப்படிங்கிறதுனால எந்த முடிவும் தவறான முடிவு எடுக்க வேண்டாம். ரொம்ப யோசித்து செயல்படுங்க, அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு விநாயகரையும் சிக்கல் சிங்காரவேலரையும் வழிபட்டு வர்றதுனால இன்றைக்கி உத்தியோகத்தில், பொருளாதாரத்தில், தொழிலில் எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவை கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்க யோசித்து இன்றைக்கி செயல்படுங்க, அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி முக்கியமான தகவல். அடுத்தது மிதுன ராசிக்காரங்க, சிரமத்தில் மீண்டு வருவீங்க. இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். அதை எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படும் போது நல்ல வெற்றிகளை கொடுக்கும். எப்போதும் போல் உங்கள் பணிகளை செய்து வாருங்கள். அதில் சில இடர்பாடுகள் இருக்கும், அதெல்லாம் கலைந்து வழிபட விநாயகரை வழிபட இந்த தடைகள், தாமதங்கள், சிரமங்கள் அப்படிங்கிறது குறையும். சிரமம் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு இடத்துல நம்ம நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அது கெட்டது இன்றைக்கி இருந்தாலும், சிரமமான காரியமாக இருந்தாலும், கடினமான காரியங்களாக இருந்தாலும்
இந்த காலகட்டத்தில் முடிவெடுக்கிறது ரொம்ப யோசித்து இன்றைக்கி செயல்படுங்க. ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து முடிவெடுங்க. இல்லை அப்படின்னா தவிர்த்து வர்றது, பேசாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது. கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைக்கி யோசனை இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் மறதினால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும். கீயை மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க வீட்டில் அப்படிம்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அலைய வேண்டியது இருக்கும். சிறு தூர வெகு தூர பயணங்களை இன்றைக்கி கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லை மீறி போய் தான் ஆகணுன்னா விநாயகரை வழிபட்டு போங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் பண்ணாதீங்க. அன்கான்ஷியஸாக இன்றைக்கி முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது ராகு தலையில் எப்படி உட்கார்ந்தா சிரமம் இருக்குமோ அது மாதிரி கடகராசிக்கு இன்றைக்கி தேவையில்லாத விஷயங்கள்னால அசதிகள் வரக்கூடியதாக இருக்கும். ஏன்டா இப்படி பண்ணமோன்னு ஆகிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி சின்ன சின்ன குளறுபடிகளை. அதனால் கடகராசி இன்றைக்கி பௌர்ணமி தினம், சந்திரனுக்கு முழு அனுதினம். சந்திரன் சிவ வழிபாடு பண்ணி சந்திரன் உடைய இடத்துல போயிட்டு நீங்கள் வேண்டி வருவது உங்கள் ராசி அதிபதி. அவர் முழு நிலவாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி காப்பாற்றுவார். அதனால் அந்த வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மாலை நேரங்களில் எல்லாத்துக்கும் அனைத்து விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். அனைத்து வகையிலுமே சோதனைகளை தாண்டி சாதனை புரிவீர்கள். வியாபாரத்தில் லாபம். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் டே. நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய விஷயங்கள் யோசித்து செயல்படுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமாக கண்டிப்பாக உண்டு. இந்த சிம்மராசிக்காரங்க இன்றைக்கி சிவ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைக்கி சந்திராஷ்டமம் உத்திரம ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே நிதானமாக செயல்படணும். புது முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதிய முடிவுகள், பெரிய பெரிய முடிவுகள்லாம் இன்றைக்கி எடுக்காமல் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம், ரொம்ப சேமம். இன்றைக்கி அதாவது சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சனி மேலே சந்திரன் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம். அப்போது அந்த அஷ்டமம் ஆகிடுது அந்த இடத்துல சந்திரன். அப்போது புத்தி கூர்மையை சரி பண்ணாது. அதாவது தவறான முடிவை கரெக்டாக எடுப்பீங்க இந்த நேரத்தில். அதனால் இந்த நாளில் அதிகமாக பேசுகிறது, விவாதிப்பது அப்படிங்கிறதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். அது மாதிரி புது முயற்சிகள், வண்டி வாகனங்களில் உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதையோ யோசிச்சுட்டு போயிட்டு எங்கன்னா விடுறதுக்கு யோசிக்காமல் எந்த விஷயமும் பண்ணாதீங்க. பொதுவாக வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. யோசிச்சுட்டே போனால் வேறு ஒன்று நம்மளுக்கு லைஃப்பில் கொடுத்துரும். அதனால் யோசிக்காமல் சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போனால் அந்த இடம் என்ன ப்ரெசண்ட்டாக அப்படிங்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இன்றைக்கி கெடுக்கும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நிதானமாக ஒரு இடத்துல உட்காந்து யோசிங்க. ஆனால் அதை பற்றின விவாதமோ ரிசல்ட்டோ கொடுக்காதீங்க. அந்த சந்திராசிரமம் இறங்கின பிறகு அது விஷயமாக யோசித்து செயல்படுங்க. அதுதான் நேரங்காலம். இந்த நேரங்காலத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். கன்னிராசிக்காரங்க மாலை வேளைகளில் பௌர்ணமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன். லக்ஷ்மி பூஜை பண்ணுறதும் ரொம்ப நல்ல பலனாக கொடுத்துரும். இன்றைக்கி மிகப்பெரிய துளசி விரதமும் கூட. அதனால் நல்ல பலன்களே உங்களுக்கு காத்திருக்கு. நல்லதே நடக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி லக்ஸுரியஸான ஒரு லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். மைண்ட் செட்டில் நீங்கள் லக்ஸுரியஸாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். துலாம் ராசிக்கு நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. துலாம் என்றைக்குமே அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கின்னு சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்காரங்க மாலை பொழுதில் ஈஸ்வரனை வழிபடுறது பௌர்ணமி தினத்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். லக்ஷ்மி பூஜை பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய நெருக்கடியிலேருந்து தன பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். சந்தோஷங்களின்மை, பிரச்சனைகள், மனோபாவத்தில் ஒரு சில அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கும். கவலைப்பட வேண்டிய ஃப்யூச்சரை பற்றி நினச்சி யோசிப்பீங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிப்பீங்க. அந்த கவலை இன்றைக்கி தேவையே இல்லை. ஆனால் அந்த கவலை உண்டாக்கும். என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கவலையை உண்டாக்கும். என்ன விஷயங்களை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கவலையை உண்டாக்கும். அதனால்
இதை நெகட்டிவாக எடுக்காமல் எது கரெக்டு எது தப்புன்னு அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கி நடந்துடும். விருச்சிக ராசிக்காரங்க மாலை பொழுதுகளில் சிவனை வழிபடுறது ரொம்ப உத்தமமான பலன். அடுத்து தனுசு ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நடக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதே மாதிரி வெளி நபர்களோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ரகசியத்தை வெளிப்படாமல் இருக்கிறது வெற்றிகளை கொடுக்கும். உங்கள் சூட்சமோ உங்கள் கணக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியவே தேவையில்லை. அந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி உஷாராக இருக்கக்கூடிய நாளும் அதே சமயத்தில் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. பௌர்ணமி தினத்தன்று குரு வழிபாடு பண்ணுறதும் நல்லது. இன்றைக்கி சுக்கிர பௌர்ணமி அப்படிங்கிறதுனால பரணி நட்சத்திரத்துக்கு வர்றதுனால லக்ஷ்மி வழிபடுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். பௌர்ணமி தினத்தப்போ தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக பண்ணலாம். நல்ல விஷயங்கள் நடந்தேறும். மகர ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நாள். இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலையும் யோசிக்காமல் செயல்படாதீங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அப்படிங்கும்போது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பஞ்சாங்கம் இந்த மாதிரி பார்த்து நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி பண்ணுங்கள். சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தை மற்றும் மாலை நேரங்களில் ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ் டிசிஷன் போனால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் சஜஷன் நல்ல வெற்றியை கொடுக்கும். நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நாள். மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஈஸ்வர பெருமான அனாபிஷேகம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை வேளைகளில் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுத்துரும். கும்பராசிக்காரங்க இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் பயப்படக்கூடிய விஷயங்களும் நடக்கும். உங்கள் மனசுக்கு விரோதமான ஏதோ ஒரு பிம்பம் உங்களுக்கு கண்டிப்பாக தோன்றும். அந்த விஷயத்தை பெருசாக எடுக்காதீங்க. சிந்தித்து செயல்படுங்க. எல்லாத்துலேயும் ஒரு துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட உங்களுடைய கலந்து ஆலோசிப்பது அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும். அதனால் இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் தவறாக பண்ணிட்டோமேன்னு யோசிக்க தோணும். அதெல்லாம் ஒரு மாயை. அதனால் அதை விடுத்து நல்ல முடிவுகள் எடுங்க. மாலை நேரங்களில் சிவனுக்கு அனாபிஷேகம் பௌர்ணமி தினத்தன்று வழிபடுறது ரொம்ப நல்ல சேமத்தை கொடுக்கும். சேமத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மீனராசிக்காரங்க வருத்தத்தினால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது ஏன் இந்த விஷயத்தை எடுத்தோமோ அப்படிங்கிற லெவல்லலாம் போகும் பிரச்சனைகள். இன்றைக்கி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை, தவறு பண்ணிட்டா வருத்தப்பட தான் செய்வோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும். அதனால் எதுவுமே எச்சரிக்கை, நிதானம், எச்சரிக்கை அவசியம், பொறுமை அவசியம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது பண்ணும். அதனால் யோசித்து செயல்படுங்க. நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையான ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வாழ்த்துக்கள். அதே மாதிரி மாலை வேளைகளில் ஈஸ்வர வழிபாடு அனாபிஷேகத்தோடு பாருங்கள். அது மிகப்பெரிய உத்தமமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அனைத்து ராசினருக்கும் அனைத்து விஷயங்களும் நடக்க இந்த ஐப்பசி பௌர்ணமி உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுப்பார். நன்றி. அனைத்து ராசினருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டுமென்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நமோ நாராயணாய். நன்றி.